ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எறா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூட சோம்பும் கடுகும் போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கலர் மாறட்டும். கலர் மாறின பிறகு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே அரை கிளாஸ் தண்ணி. அதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடிடுங்க. மூடி கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதா பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது கூட எறாவை சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ எறா வாங்கியிருக்கிறேன். 1 கிலோ எறாவையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. எறாவை சேர்த்த பிறகு கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். எறாவிலேருந்து தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம தண்ணியும் ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? எறாவிலேருந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். எனக்கு கிரேவி பக்கத்தில் எடுக்கணும். அந்த தண்ணியெலாம் நல்லா சொன்னோடனே நல்லா கிரேவி பக்கமாக வரும். இன்னும் நல்லா சொல்லணும். அப்படியே குழம்பா ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் இந்த பக்குவமே போதும். ஆனால் எனக்கு கிரேவியாக தான் வேணும். நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. அதுக்கு கூட கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இறக்குறப்ப. பார்க்கவே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எறா தொக்கு ரெடி.